இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாரதி, இது கொஞ்சம் கூட சரியில்லை ஆதி. நீங்க என்ன சீட் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே விளையாட கூப்பிட்டீங்க. நான் தெரியாதுன்னு சொன்னதுக்கு சரி கார்ட்ஸ்ல வீடு கட்டுங்கன்னு சேலஞ்ச் சொன்னீங்க. ஜெயிச்சா என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. நானும் ஜெயிச்சிட்டேன். அப்ப கூட உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் கொடுத்து நான் ஒரு கேம் வச்சேன். அதுல நீங்க தோத்துட்டீங்க. அப்போ நான் கேட்டதை நீங்க செய்யணும்ல. முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏன் டைம் தானே வேஸ்ட். இத நான் சும்மா விட மாட்டேன் ஆதி. நான் கேட்ட விஷயத்த நீங்க எனக்காக பண்ணணும். பாரதி, ஜெயிச்சது வேணா நீங்களா இருக்கலாம். பட் நீங்க கேட்டதை பண்ண போறதுன்னு சொன்னது நான் தானே. பண்ணியே ஆகணும்னு கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. நீங்க சொல்றதான் கரெக்ட். பாத்தீங்களா, புத்திசாலிய பாருங்க. ஒரு குட்டி பொண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலையே. அடச்சே. பாரதி, பாரதி சொல்லுங்க. பாவம், ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்களா? பின்ன இருக்காதா? ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட வச்சுட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம மத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுல்ல? என்ன சொல்றீங்க? கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் அப்படிதான் ஏமாத்துறாங்க. ஓஹோ, இது நீ பார்த்த வேலையா? பாரதி, இங்க பாருங்க. நான் ஒரு சேலஞ்ச் வச்சேன். நீங்க ஜெயிச்சா கேட்டதை பண்றதா சொன்னேன். நீங்க ஜெயிச்சீங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு இல்ல? பாத்தீங்களா பாரதி, உங்களுக்கே இப்படி இருக்குன்னா இப்ப புரியுதா? அது நான் அவ நல்லா படிக்கட்டோன்னு ஒரு மோட்டிவேஷனுக்காக அப்படி சொன்னேன். அதான் தமிழ் நல்ல மார்க் வாங்கி காட்டுறதுக்காக நீங்க பண்ண ப்ராமிஸ நம்பி டூர் போற ஆசையில அம்மா நம்மளை கண்டிப்பா அனுப்புவாங்கன்னு எதிர்பார்ப்போட நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க போக கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா தமிழ் உங்களை நம்பவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு எதிர்பார்ப்ப கொடுத்து அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா நாம அவங்க கிட்ட சொன்னதை பண்ணாம விட்டா அவங்க மனசு கஷ்டப்படுங்கிறத நாம யோசிக்கிறதே இல்லை. ஏமாத்துறத நாமளே ஏத்துக்க தயாரா இல்லாதப்போ அதை அடுத்தவங்க மட்டும் ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய சுயநலம். அது மட்டும் இல்ல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம இருக்கிறது சரிதான். ஆனா நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். அது உண்மைதான் ஆதி. எனக்கு இப்ப புரியுது. தமிழ், போ போய் அந்த பெர்மிஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வா.